போது ஃபுல்லாவே கேஸா ஃபார்ம் ஆயிடுமா அங்க ஏதாவது வேஸ்டேஜ் கிடையாது இல்ல வேஸ்டேஜ்லாம் வரும் சார் இது வந்து அதுக்கு வந்து வேஸ்ட் தண்ணி வரதா அதுக்கு தனியா இருக்கு சார் அந்த கேஸ் வந்து அந்த பலூன் அந்த பலூன் ரன்னிங் வேற இந்த பிளான்ட்க்கு மதிப்பீடு எவ்வளவு சார் 10 lakhs சார் கண்டிப்பா நீங்க கெபாசிட்டி பலூன் ஜரிகை தான் பட்டுன்னே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஜரிகை வேற பட்டு வேற. இந்தியாவில் வந்து 4 வெரைட்டி ஆஃப் பட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது மல்பெரி, ஈரி, டசார், மூங்கான்னு சொல்லிட்டு இன்னும் 3 வெரைட்டி இருக்கு. அந்த நம்ம காஞ்சிபுரம் சில்க்கு, ஆரணி சில்க் இது எல்லாமே வந்து மல்பெரி பட்டுன்னு. அது இல்லை வேர்ல்டு வைட் லெவல்லே வந்து கமர்ஷியலாக எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணுற பட்டு வந்து மல்பெரி பட்டு மட்டும்தான். சரிங்களா? அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பட்டுக்கூடலாம் வந்து கண்டினியூட்டி ஃபிலமெண்ட் இருக்காது. அந்த பட்டுக்கூட்லேருந்து நூலிலை வந்து தொடர்ச்சியாக இருக்காது. மல்பெரியில் மட்டும்தான் கண்டினியூட்டியான நூலிலைகள் கிடைக்கும். ஒரு கப்பூனில் வந்து பார்த்திங்கன்னா 800லேருந்து 1200 மீட்டர் தொடர்ந்து நூல் வரும்போது அது வந்து ஒரு புழு கட்டுற கூட்டிலேருந்து எடுக்கிறது தான் நூல். அந்த புழுவோட ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்பெரி பொறுத்தவரைக்கும் மல்பெரி செடி. மல்பெரி செடியில் இருக்கிற இலையை சாப்பிட்டு தான் அந்த பட்டுப்புழு கூடு கட்டும். அந்த கூட்டிலேருந்து தான் நம்ம நூல் எடுத்து பட்டு சரி செய்யும். மிச்சம் 3 வெரைட்டியுமே வேறு வேறு ஃபுட்டு. டசா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு தீக்குச்சி மரம்னு சொல்லுவாங்க, அந்த இலையை சாப்பிடுவோம். அசாமில் வந்து தான் மூகா சில்க் இருக்குது. அசாம் மட்டும்தான் இருக்குது. வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அசாமில் மட்டும்தான் மூகா சில்க் இருக்குது. அங்கே இருக்க வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற சோமு சோளுன்னு 2 ட்ரீ இருக்குது. அதோட இலையை சாப்பிட்டுட்டு தான் மூகா பட்டுப்புழு வளரும். இந்த 4லேயே வந்து காஸ்ட்லியான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மூகா சில்க் தான். அது வந்து நார்மலாகவே கிடைக்கிறது கம்மி குவான்டிட்டி. ரெண்டாவது அது நேச்சுரல் கலரே கோல்டு கலரில் இருக்கும். அதனால பேர் கோல்டன் சில்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில்க் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட். இந்த மல்பெரி இலையில வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த புழு வந்து இந்த இலையை சாப்பிடுது இல்லையா, சாப்பிட்டுட்டு அதுலேருந்து வர நூலில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம உடம்புல வந்து அது படும்போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து பட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பருத்தி எப்படி சொல்கிறோம் வெயில் காலத்துக்கு நல்லா ஏற்ற உடனே, அதே மாதிரி பட்டில் ஜரிகை இல்லாமல் நம்ம போட்டோம்னா சாஃப்டாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து வெயில் காலத்துக்கு கொஞ்சம் உள்ளார நல்லா வாமாகவும் கொஞ்சம் சின்னதும், மழை காலத்தில் கொஞ்சம் வாமாகவும். நம்ம ஜரிகை போடுறதுனால தான் அந்த மொடப்பு அந்த எரிச்சல் வர்றது அது எல்லாமே வந்து ஜரிகைனால தான். ஒரிஜினல் சில்க் வந்து சாஃப்டாக தான். இதோட டோட்டல் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸ் புழு தேவை. அதுதான் விவசாயிங்க வந்து நல்லா தேர்ந்தெடுத்து நோய் இல்லாத புழுவாக கூடாக இருக்கிறதுனால அது வந்து விவசாயிங்க வந்து என்ன வச்சுருப்போம் நாங்கள் அந்த விவசாயம் பார்த்திங்கன்னா சீடு ஃபார்மர் அப்படின்னு தனியாக வச்சுருப்பாங்க. அது வந்து சயின்டிஸ்ட் வந்து அவங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நோய் எதுவும் தாக்காத மாதிரி இருக்குதா பார்த்து அந்த கக்கூனை எடுத்துகிட்டு போய் தான் கிரைனேஜ்னு சொல்லுவோம், முட்டை உற்பத்தி பண்ணுற இடம். அங்கே போய் அந்த கூடை அங்கே வச்சுருவோம். அது என்ன ஆகும்னா பூச்சி வெளியே வந்து முட்டையிடும். அந்த முட்டையை தான் விவசாயிங்களுக்கு நாங்கள் வந்து டிஎஃப்எல்ஸ்னால் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுவோம். அந்த முட்டையை டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணி நம்ம விவசாயிங்களுக்கு கொடுப்போம். இதில் வந்து நோய் இந்த புழு வந்து என்ன பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து ஒரு இது வரும். இப்போ வந்து நிறையா பவுட்ரு மருந்து எப்படி நமக்கு நோய் நிறையா புதுசாக வருதோ அதுக்கு தகுந்த மருந்து எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்களோ அதே மாதிரி புழுக்கு வந்து முன்னெல்லாம் நிறைய லாஸ் ஆகும் விவசாயிங்களுக்கு. பட்டுக்கூடு வச்சுருந்தவங்க நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லாம் எடுத்துட்டாங்க, ஏன்னா நிறைய நோய் தாக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆனதுனால அந்த நோய் வரத்துக்கு முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய டஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து 45 நாள் பயிர். அது வந்து ஷூட்
ஹார்வெஸ்ட் தான். ஒரு தடவை நம்ம அந்த செடியை வச்சுட்டோம்னா இது ஒரு வேப்ப மரம் மாதிரி தான். நம்ம வந்து இது பண்ணி ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தானாக வளர்ந்துடும். இப்போ செம்பல் செடியெலாம் வெட்டி விட்டா எப்படி தானாக வருது, அந்த மாதிரி 45 நாளைக்கு ஒரு தடவை இதை வெட்டி விட்டு அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது கரெக்டாக அதை எடுத்து போகிறதுக்கு ஒரு ஏக்கர் 2ஆக பிரிச்சிங்கன்னா மாதம் நமக்கு வருமானம் வந்துடும். மல்பெரியெல்லாம் டெல்டா பகுதியெல்லாம் எங்கள் பக்கம்லாம் வரும் சார். ஆனால் வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் அதுக்கு நீங்கள் என்ன கொஞ்சம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். கூலிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செட்டு போட்டுருந்தீங்கன்னா அது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது தண்ணி, ஜன்னல் சைடு ஈரசாக்க தொங்க விடுறது, அந்த மாதிரி டெக்னாலஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இது 25 டிகிரிலேருந்து 29 டிகிரி செல்சியஸ்க்குள்ளார அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுவாங்க. அது டெல்டா சைடு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.